வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். அண்ணன் பேரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்புக்காக வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது, சக்கப்போடு போயிட்டு இருக்குது. தலைவர் எப்போ வராருன்னு தெரியல. 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி இரவு அண்ணாமலை அவர்கள் சென்னை வருவதாக தகவல் கிடைச்சிருக்கு. அண்ணாமலை அவர்கள் வரணும், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாவுடைய ரசிகர்களின் தொண்டர்களின் ஆசையும் கனவும். இது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா டிஎம்கேவை எதிர்த்து ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவால முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாரதிய ஜனதா கிட்ட பவர் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த டிஎம்கேவை எதிர்க்கக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவை சொல்லலாம். ஏன்னா இன்னும் ஒரு மாதம் 2 மாத காலத்துக்குள் ஏடிஎம்கேவோடைய கதை முடிய போகுது. வெயிட் பண்ணி பாருங்க. நான் சொல்றது நடக்கல அப்படின்னா எனக்கு கமெண்ட் மூலியமா திட்டுங்க. இன்னும் 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட கதை முடிய போகுது. அண்ணாமலை வருகைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழப்போகுது. பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாரா அண்ணாமலை மாறுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அவருடைய செயல்பாடுகள் முன்ன விட இப்ப முன்ன இருந்ததை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவர் ரெடி பண்ணியிருக்காரு. பயங்கரமான திட்டங்கள்லாம் வச்சுட்டு தான் உள்ள வரப்போறாரு களத்துக்குள்ள. இந்த களம் அண்ணாமலைக்கு சொந்தமான களமாக மாற்ற போறாரு. 2026ல பாரதிய ஜனதா தாமரை மலர்ந்தே தீரும். 2026ல தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும். அதற்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் செஞ்சுதான் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இங்க என்னப்பா ஏடிஎம்கே வலிச்சு அதுல இருந்து புடுங்குறீங்களா? ஆமா, அப்படிதான் செய்வோம். ஏன் அப்படிதான் செய்வோம்? அப்படிதான் ஒவ்வொரு கட்சியும் செஞ்சாங்க. நாங்களும் அப்படிதான் செய்வோம். முன்னால முடிஞ்சா என் கட்சியில இருந்து நீ ஆளை எடுத்துக்கோ. எங்க கிட்ட திறமை இருக்கு. நாங்க ஏடிஎம்கே உடைக்கிறோம். உடைச்சி ஏடிஎம்கேல இருந்து அதை அப்படியே வளைச்சி பாரதிய ஜனதா கட்சியோட இணைச்சி மிகப்பெரிய சக்தியாக மாறி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தொகுதிகளை பெறுவதுதான் திட்டம். இந்த திட்டத்துக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா தொண்டர்களும் புதிய வரவுகளும் இருக்கணும். அதுதான் திரும்ப நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும் கூவி 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 ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தா பத்தாது. புதிய உறவுகள் பாரதிய ஜனதாவோட இணையணும். அந்த உறவுகள் இணையும் போதுதான் பாத்தீங்கன்னா புதிய ரத்தங்கள் கட்சியில பாய்ச்சும் போதுதான் வேகமாக அந்த கட்சியோட கொள்கைகளையும் கட்சியோட இதையும் வேகமா நம்ம கொண்டு செல்ல முடியும். இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் மீம்ஸ் போட்டு ஓட்டுவாங்க. அதை பத்திலாம் அண்ணாமலை கவலைப்படவே மாட்டாரு. அண்ணாமலையோடைய திங்கிங் என்ன அப்படின்னா கண்டிப்பாக 2026ல் தமிழ்நாட்டில் தாமரையை மலர வச்சே ஆகணும். தாமரை வெல்லட்டும், தமிழ்நாடு வளரட்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்லோகத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களும். இது ரசிகர்களாக ஏற்படுத்திய ஒரு வரவேற்பு வீடியோ. இந்த வீடியோவை எவ்வளவு மீம்ஸ் வேணா போட்டுக்குங்க, மீம்ஸ் போட்டு ஓட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும். டிஎம்கேவை எப்படி அழிக்க முடியாதோ அதே மாதிரி தாமரை மலர்வதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு 4 மாத காலமாக அண்ணாமலை இங்க இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் தொய்வு இருந்தாலும் இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இங்க நிகழப்போகுது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை அண்ணாமலை ஏற்படுத்துவார். அந்த அண்ணாமலையின் மாற்றத்தில் மிகப்பெரிய சக்தியாக பாரதிய ஜனதா வளரும். தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தை வெல்வோம், தமிழ்நாட்டை வளர்ப்போம். ஓகேங்களா? இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலையை ஒரு இளைஞன், சூப்பரான ஒரு தலைவன். 40 வயசுல ஒரு தலைவன் வர்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? 40 வயசுல அவர் நாட்டுக்காக உழைக்கிறதுக்கு, கட்சிக்காக உழைக்கிறதுக்கு, அவர் சுய இன்பம் அது இது எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வச்சுட்டு, அவருடைய சந்தோஷம் அது இது எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு நாட்டுக்காக ராணுவத்தில் பணியாற்றிய ஒரு ராணுவ வீரன், போலீஸ். அவர் ஒரு போலீஸ் மிகப்பெரிய ஒரு பதவியில இருந்தவர் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. அவரை நீங்க தூக்கி நிறுத்தணும் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்த
சப்போர்ட் பண்ணுங்க. புதிய பாரதிய ஜனதாவில் புதிய உறவினர்கள் வந்து சேருங்க. பாரதிய ஜனதா மாதிரி ஒரு அருமையான ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி. ஒரு 18-20 கோடி மக்கள், 20-30 கோடி உறுப்பினர்களை வந்து தன்னுடைய கட்சியில இணைச்சிக்கிட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவில் உள்ள பெரும்பாலும் ஆளக்கூடிய மாநிலங்களை தன்வசம் வைத்திருக்கும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டில் அவங்க வளர்ச்சியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அண்ணாமலையோடைய வருகை வந்து பாத்தீங்கன்னா பலருடைய வைத்தியம் புளிய கரைக்க போகுது. அவருடைய வருகையை வந்து ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டு ஓட்டுவாங்க, அதை பத்தி கவலையே இல்லைங்க. மீம்ஸ் போடுறவங்களாம் வந்து ஒண்ணுமே அவனால பண்ண முடியாதுங்க. அவன் அந்த மீம்ஸ்ல 4 காசு சம்பாதிக்க தான் செய்வான், அதை பத்திலாம் கவலை இல்லை. அண்ணாமலையோடைய திட்டம், அண்ணாமலையோடைய எதிர்நோக்குகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2026 எந்த மாதிரி கூட்டணி வைக்கலாம், 2026 எவ்வளவு உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்களும் புதிய இளைஞர்களையும் 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவர்களை எத்தனை பேர் இந்த கட்சியில சேர்த்த முடியும், தன்னுடைய நண்பர்களாகவும் தன்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட மெயின் திட்டமா இருக்கு. இதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும் மூத்த தலைவர்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள். ஏன்னா மேலிடத்திலிருந்து ஃபுல் உத்தரவு வந்து கண்டிப்பாக அண்ணாமலைக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அண்ணாமலை எதிர்பார்க்கும் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா பவர் அவங்க கிட்ட இருக்கு. பாரதிய ஜனதா கிட்ட தான் பவர் இருக்குங்க. நல்லா யோசிச்சுக்குங்க. டிஎம்கே நினைச்சா கூட ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய முடியாது தமிழ்நாட்டில். ஆனா பாரதிய ஜனதா நினைச்சிச்சு அப்படின்னா ஒரே ஒரு போன் காலில் எல்லா விஷயமும் மாறிடுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கிற கட்சி. தமிழ்நாட்டில் மலருமா மலராதான் பல பேர் வந்து நோட்டா கீழே தாமரைலாம் இங்க மலரும் அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு மாநாடு போட்டு ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வந்துட்டு தமிழக முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் வந்து அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அரசியல் அவர் பண்ணட்டும், அவருடைய முயற்சி, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இப்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டை மிக பெரும் சக்தியாக இளைஞர்களை தன்வசம் இழுப்பதற்காக நடைப்பயணம் முதலாக இவ்வளவு பெரிய நடைப்பயணத்தை வந்து வைகோ அவர்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடைப்பயணம் சென்று தன் கட்சியை வளர்ப்பதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் நடத்தி எல்லா விஷயங்களுக்கும் வந்து குரல் கொடுக்கணும். எந்த விஷயம் எந்த டைம்ல நடந்தாலும் சரி குரல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவரா வளர்ந்துகிட்டு இருக்க அண்ணாமலை அவர்களை ஆதரியுங்கள். அண்ணாமலை அவர்களை ஆதரித்து தமிழகத்தின் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாராக உருவெடுக்க வையுங்கள். தமிழகத்தின் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலையாக மாறுவார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அண்ணா வராரு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாரு, தீப்பொறியா இருக்கணுங்க. அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் மாத்தி, அவரோட ஆட்டிடியூட் எல்லாத்தையும் மாத்தி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்க. பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாரா மாறி தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதாவை மீண்டும் மலர செய்வாரா, தமிழகத்தை வெல்வோம், தமிழகத்தை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனல் இதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா நண்பர்களே கோடான கோடி நன்றிகள், உங்களுடைய ஆதரவுக்கு நன்றிகள். புதிய வரவுகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபர் மூலியமாக நம்மளுடைய சேனல் ஒரு படி மேல வளரும். என்னுடைய வளர்ச்சிக்கு நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். உங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் சொல்லி இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.